அப்ப நீ நினைக்கிற உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற முந்தானத்து வரைக்கும் அவனுக்கே தெரியாது நான் சீட் வருதுன்னு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ஏன் ஒரு டிரைவரோட பையன் டிரைவரா மட்டும்தான் இருக்கணுமா? ஆட்டோக்காரனோட பையன் ஆட்டோக்காரனா தான் இருக்கணுமா? ஆனா சிஎம்மோட பையன் மட்டும் சிஎம் ஆகலாம். இதுதாங்க டிஎம்கேவோட டிஎன்ஏவே. இந்த ஐடியாலஜில இருந்து எல்லாருமே மாறணும் அண்ட் மாத்தணும். அதுக்காக தான் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இவனுங்க மட்டும் தான் பெரிய ஆளா இருக்கணும்னு ஒரு தலக்கணம் இருக்கு. அண்ட் அவனுங்க எண்ணமே அது மட்டும் தான். இதுதான் நெப்போட்டிசமே. இந்த டிஎம்கேவே ஒரு நெப்போட்டிசம் அரசு தான். அவங்க பசங்க அவங்க பேர பிள்ளைங்க மட்டும் தான் சம்பாதிக்கணுமே. மத்தவங்க ₹1 சம்பாதிச்சிடக்கூடாது. மத்தவங்க எல்லாம் வளரவே கூடாத எண்ணம் அவங்க கிட்ட இருக்கு. இவனுங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொத்தடிமையா தான் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம். கொத்தடிமையா இருக்கிற பிரகாஷ் ராஜ் சொல்லும் போதுதான் இன்னும் சிரிப்பா இருக்கு. மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் அவரே அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்காரு அந்த கட்சிக்காக. இவங்க குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்கணும், மத்தவங்க குடும்பம் எல்லாம் நாசமா போனாலும் பரவாயில்லன்ட்டு நினைக்கிறவங்க தான் இந்த டிஎம்கே. இந்த மாதிரி கேவலமான அரசியல் செய்யற இவங்களை இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க விட்டுறவே கூடாது. ஒரு மாற்றம் தேவை. இந்த மாதிரியான ஒரு அராஜக அரசியல்வாதிகளை ஆட்சி அமைக்க மட்டும் விட்டுறவே கூடாது. We need a change.